ஹலோ guys, வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். இன்றைக்கி நம்ம இந்த இயரோட கடைசி மிஸ்ட் அவுட் மூவிஸ் டிசம்பரில் ஃபுல்லாகவே லெஃப்ட் அவுட் மூவிஸ் தான் இருந்தோம். அதில் இது லாஸ்ட் வீக் அண்டு 5வது லெஃப்ட் அவுட் லிஸ்ட்டு. இந்த வருஷத்துலேயே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் பார்க்க போகிற கடைசி படம். அது இல்லாமல் லாஸ்ட் வீக் லாஸ்ட் மூவின்றதுனால ஃபுல்லாக அந்த லெஃப்ட் அவுட் லிஸ்ட்டில் இருக்கிற குட் ஃபீல் மூவிஸாக செலக்ட் பண்ணி போட்ட 4 படம். சொல்லப்போனால் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்டில் ஸோ அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடும் வீடியோவில். கடைசியில் வீடியோவில் போட்டுருவேன். இந்த லெஃப்ட் அவுட் லிஸ்ட்டில் லாஸ்ட் வீக் குட் ஃபீல் மூவிஸ் என்னென்ன படம்னா நீலகாசம், பச்சைக்கடல், சுவர்ண பூமி, கப்பி, ஜேக்கப் இன்ட ஸ்வர்கராஜ்யம், சுடானி ஃப்ரம் நைஜீரியா. இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு படம் 40% மேலே தாண்டிடுச்சு. ஆனால் சரியான சம்பவம் இந்த போலில். ஆமாம், நிறைய பேர் வேறு கமெண்ட்ஸில் என்னப்பா நீங்கள் அது ஒருத்தர் செட்டிநாடு பிரியாணிலாம் போட்டுருந்தாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் போட்டிருக்க இது அதான் போட்ட 4 இது வந்து பிரியாணியில் எது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 4மே நல்ல செட்டிநாடு, அப்புறம் புகாரி, அந்த இந்த மாதிரி 4 ஃபேமஸ் பிரியாணி டைப் போட்டு. நான் இதுதான் நினச்சேன், சுடானி தான் வரும். நானும் அதான் நினச்சேன், சுடானி தான் வரும்னு நினச்சேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வளர்க்க போகிற. இது போன இதுலேயுமே செகண்ட் வந்துச்சு, இந்த இதில் வந்து இது ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. அப்போ வந்து வெயிட்டான சம்பவம் படம் தான். ஸோ ஜெயிச்ச படம் கப்பி. ஸோ டொவினோவோட 4வது படம் பார்க்க போகிறோமா? அப்படியா? 4வது தானே, 2018 தள்ளுமாலா. லூசிஃபர் கணக்கில் எடுத்துக்கலாமா? சார்லி எடுக்கணும். சரி, ஓகே. டொவினோட இன்னொரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் பர்ஃபார்ம் பண்ண இன்னொரு படம். ஆனால் அதில் அவர் வந்து இன்னொரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். இது மெயின் கேரக்டர் வந்து ஒரு சின்ன பையனா என்னன்னு தெரியல. கப்பினா அந்த ஃபிஷ் தான். இதில் எதை குறிக்கிறாங்க? ஏன்னா வாட்டர்லாம் இருக்குது போஸ்டரில். ஸோ ஃபிஷ்ஷாக தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? ஜான் பால் ஜார்ஜ். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் யார் பார்த்தீங்கன்னா சேத்தன் ஜெயலால். இதில் வந்து நம்ம முன்னாடியே 2 படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல். சேட்டன், ஆனால் வந்து இவர் சோட்டா நீரஜ் மாதவ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் வடக்கான் செல்ஃபியில் வந்து நிவின் பாலி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபோனை பிடிக்கிட்டு ஓடி மேஜர் பிளாட் பாயிண்ட் இவர் தான். ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து சார்லியில் அந்த லாட்ஜில் அந்த பையனாக வந்திருப்பார், அந்த கிளீனிங் பாயாக இருப்பார்ல. ஆமாம், அந்த பொண்ணை காப்பாற்றுவார் போட்டு. அங்கே அதுலேயும் ஒரு ட்விஸ்டிங் கேரக்டராக தான் நடிச்சிருக்காரு. இதில் இவர் தான் மெயின் லீட் போல. ஸோ ஓகே, இன்னொரு கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ் அண்ட் ஸ்ரீனிவாசன் வந்து வினித் தந்தியானோட அப்பா, ஒரு பெரிய ஆக்டரா. இன்னொரு பார்த்தா கிரீஷ் கங்காதர், அங்கமலை டேரிஸ் கேமராமேன். 7 minutes 11 minutes கிரீஷ் கங்காதர் அவர் தான் கேமராமேனு. இந்த படத்தோட ஒன்லைனரா இது ஏதோ ரைவல்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ட்ராமா தானே அது? ட்ராமா பிட்வீன் 2 guysன்ற மாதிரி போட்டுருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த படத்தோட காஸ்டிங் ஒன்லைன் எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் எஸ் இயரை முடிக்கலாம். ஒரு செகண்ட் ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து சேனல் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து புது சேனலில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். லிங்க் வேணால் நாங்கள் அங்கே தானே கம்யூனிட்டி பேஜ்லேயே இருக்கும். ஆமாம், கம்யூனிட்டி பேஜில் பண்ணியிருப்போம். ஆமாம், இனிமேல் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து ஆல்ரெடி போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ என்ன மூவி, என்ன சீரீஸ், என்ன நம்ம எப்பவுமே வந்து ப்ரீவியஸ் டே வந்து போடுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம அந்த சேனல் தான் போடுவோம். இந்த சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். இங்கே ஷார்ட்ஸ் பார்க்கணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்ப்ரைஸ்லாம் கூட அதில் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், கப்பி இதில் லைட்டில் விட்டுருக்காங்க. ஸ்டேட் தலைவர் தான் கேட்டுருக்காங்க. லைட் ஹவுஸில் இருக்கார் அவர். ஏதோ இதுன்னு நினைக்கிறேன், சர்ச்சு அந்த மாதிரி பக்கத்தில் சீரியல் லைட்டு விட்டுட்டு எரியுது. ஆமாம், ஏதோ சீரியல் லைட்டு எரிஞ்சுது. நம்ம பின்னாடி எரிஞ்சுன்னு இவங்கடா ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை, தமிழில் வராங்க. தமிழில் எல்லாம் தமிழில் வரும். சவுத்தில் அது தேன்மிட்டையா? இல்லைடா, ஏதோ எள்ளு உருண்டை மாதிரி இது. என்னடா பண்ணுறான்? நடக்க முடியாது அவங்களால. ஃபிஷ்ஷு ஃபுட்டுன்னு நினைக்கிறேன்.
ஆமாம் மறக்க முடியாது. എന്തൊരു വെയിറ്റ് അമ്മേ. എന്നാ പട്ടിണിയിട്, വെയിറ്റ് കുറയും. പട്ടിണി കിടക്കൊന്നും വേണ്ട, ഈ പാട്ടൊന്ന് നിർത്തിയാൽ മതി. അത് കുറച്ച് പാടാ. விடிய காலம் இல்லையா நைட்டா? ஃபிஷ்ஷு ஃபுட்டு தான் நினைக்கிறேன்டா அதில். நம்ம வாங்குவோம் 2 ரூபாய்க்கு அந்த பாக்ஸாக இருக்குமே நைட். இந்த விடிய காலம் இல்லையா? இதனால தான் சொன்னாங்களோ என்னது கிறிஸ்மஸ்க்கு இது போடுங்கன்ட்டு. அப்படியா? ஓ இருக்கு. கிறிஸ்மஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, இது ஃபுல் சீசனே அதானே. எங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் 25 ஆரம்பிச்சு 31 வரைக்கும் கிறிஸ்மஸ் தான். பயமாச்சு நடக்கும். എതിരാ നന്ന് മലാക്ക് കോടിമരത്തിന് തിരി കത്തിക്കാൻ പാടുന്ന നിന്നോട് ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. നേർച്ച വിടൂല. ഇപ്പോഴും നല്ല ദൈവമുള്ള പയ്യനാ. அவர் பார்த்தியா ஃபாதர் பிளேஸ் திலாட் சொன்னாங்க. അബോന്ദ്ര വായിക്കുന്നത് എനിക്ക് നീ പോടാടുന്നു. காலையிலடா വലിയ ഇഷ്ടം കുറവ്. விடிய காலையில் ஏன்டா நல்லா போயிடுச்சு. ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணுறாங்க. என்னது ஸ்மூத்தாக போயிடுச்சு. என்னது படம் சொல்கிறேன். கட்ஸெல்லாம் ஒரு மாதிரி பயமாக பண்ணுறாங்க. அப்படியே மெட்ராஸ் இன்ட்ரோ மாதிரியே இருக்குல்ல அந்த பாட்டு. அந்த ஏரியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த பரியர் பெருமாள் நடுவில் சாங் இருக்கும். நான் யார் சாங் இந்த மாதிரி தானே போவோம். செவத்த பெயிண்டிங்கு. அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் தான் வந்துடுவேன். கப்பியாஸ் மேரி ஓ கப்பி அந்த பயம் பேர் போலடா. மைக்கேல் ஜாக்சன் தான். அவர் பார்த்தியா மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் ஒன்று போட்டாங்க. அது பரவா மாதிரி ஏரியா தான் போகுதுல்ல. தலைவர் இருக்கிறார், அதான் வித்தியாசமாக இருக்குது விஷுவல்லாம். പാപ്പ നിന്നോട് ഞാൻ പലതവണ പറഞ്ഞിട്ടുണ്ട് സ്കൂളിന്റെ അടുത്ത് ഈ സിഗരറ്റ് കച്ചവടം പാടില്ല. അതിന് ഞാൻ കൊടുത്തില്ലല്ലോ. இதில் ஒரு பேபி பேபியா ஏதோ பேர் வருங்களா? மகேஷ்ண்டே தான். பிரதிகாரத்தில் அந்த பக்கத்தில் ஃபோட்டோஷாப். அதான் பேபியா ஒரு பேர் வரும். ഹലോ, இன்னும் 2-3 பத்திரம் பார்த்தா നമ്മുടെ പാപ്പോയെ പോലീസ് പിടിച്ചു. இல்லையா பையன் ஆல்ரவுண்டர் போலுது, ஃபேமஸ் எல்லாத்துக்கும். அவன் டார்லிங் போட்டு குச்சின்னு வந்தான் ஃபாதர் ஹார்லிக்ஸ் போட்டு அவார்டு குச்சினுங்கிறான். தெரிஞ்ச கடையா? இதுதான் இது பண்ண சொன்னானா அம்மா காலில்? இவன் வளர்க்குறதா இல்லை ரோட்டு ஓரத்தில்? ரோட்டு ஓரத்தில் இருக்கு. என்ன பிடைக்கி வருதுன்னா பிடைக்கி வருது. ஏய் செம்மடா டேய். போஸ்டர் வந்த மாதிரியா? போஸ்டர்ல இருந்த மாதிரியா வந்து தண்ணியில் இலைன்னு நினைக்கிறேன்டா. அது இல்லை, இந்த பேர்ட்ஸு. அப்படியா? இல்லை புளியங்காவா? சம்பந்தமே இல்லை புளியம். ஆனால் அப்படிதான் இருந்ததுல. அதான் ഇനി ഉപ്പൂപ്പാൻ്റെ മൊഞ്ചത്തി ഒന്ന് ചിരിച്ച് അങ്ങനെ എൻ്റെ അമിനാൻ്റെ മൊഞ്ച് ഈ നാട്ടിലെ തെണ്ടിപ്പിള്ളേർ ഒരിക്കലും കാണാൻ പാടില്ല. நம்மளதான் சொல்றாங்களோ. அது யாருன்னு கிளியராக தெரிஞ்சிச்சுடா கேஸ் போடும்போது. அப்படியா? யார்? 1983 அந்த நிவினோட எக்ஸ் இருப்பாங்கல்ல, ஆமாம், அதோட சின்ன வயசு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஓ நிக்கி கல்ராணியோட சின்ன வயசு பொண்ணு. எல்லாரும் பாரு நம்ம ஏரியா பசங்க போய் அங்கே தலையில் வச்சுங்க புக்கு. தாத்தா பண்ணுறது கரெக்டு தான் போல. ഓഹോ സ്കൂൾ പഠിക്കും എല്ലാം നടക്കോ ഡിങ്കു? മണിക്കൂർ ഷാരൂഖ് ഒരുക്കം തുടങ്ങി. எப்போ இந்த மாதிரி கேரக்டர் பிடிக்கிறாங்க? ஒன்று டாடா காமிச்சியா? அது தாத்தா பார்க்குறியா? இது அந்த லவ் டுடேல தான் ஊரே அவ்வளோ பார்த்தா மட்டும் பார்த்தான். அவ்வளோதான் கடவுள் வளர்த்தாடா. நீங்க பாட்டு கேட்க வருதா? கண்டிப்பாக என்ன மாய் போட்டு விடுவாங்க இப்போ.
அது நம்ம ஸ்கூல். இந்த இதோட ரெண்டாவது வாட்டி இவர் ஆடினார்ல இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம். பெப்பே இந்த பேர் நல்லா இல்லை கப்பி. கண்ணு தண்ணி வந்து என்னதான் படிக்கிறாங்க அப்படி தெரியல, ஏதோ ஸ்டோரி புக் படிக்கிறாங்க. ഒരു 100 പ്രാവശ്യം പറഞ്ഞിട്ടുണ്ട് ഈ സീരിയൽ അത് വായിക്കരുത്. டிவி இல்லாத சீரியஸ் ஸ்டோரிஸ் படிக்கிறேன். നീ ആ പാപ്പനോട് ചുറ്റിപ്പണം ചോദിച്ചോ? നാളെ തരാന്ന്. ഞാനങ്ങോട്ട് പാപ്പണ്ണ അപ്പാടാ ഞാൻ പറഞ്ഞു. അപ്പോരും ചിരിക്കുന്നു. എന്തിന്? செம்மையா இருக்குல்ல? இந்த ஷாட் பண்ணிட்டாங்க, ட்ரோன் ஷாட்டா? அப்பலாம் ட்ரோன் இல்லன்னா മുன்னாടി വന്ന് ഡ്രോൺ ഓപ്പറേറ്റ് ആഹാ ചേച്ചി, കാര്യങ്ങളൊക്കെ എങ്ങനെ പോകുന്നു? നാട്ടിലെ കാര്യം എങ്ങനെ പോകുന്നു വെച്ചാൽ ഇത്രയും വലിയ ആട്ടമുണ്ട്. ആഹാ മോനെ സ്കൂളിൽ പോണ്ടടാ. ഞാൻ പോയി എന്നേ രക്ഷപ്പെട്ടു. ഇങ്ങനെ ഒത്തർ മതിക്കും പറഞ്ഞേ ഇന്ന് ആരെ പറ്റിച്ചു? ஏரியா கவுன்சிலர் ഓണച്ചമയത്തുണ്ട്. ഞാനിപ്പോ പോവാ. വേണ്ടാ എന്നാ വഡ്ഡി കാശ് വാങ്ങിറാമോ? എങ്ങോട്ടാ? കുറച്ച് പണിയുണ്ട്. ഇനി ഇതെടുക്കാന്നൊക്കെ പറഞ്ഞു വേണ്ട. താങ്ക് യു. ഈ തോർത്ത് ചോദിച്ചോ, ഒലിക്കുമ്പോ ചീറ്റ. സ്മിത്ത് സാർ ഉള്ളോണ്ട് ഇവ ഇറങ്ങി, അല്ലെങ്കിൽ ഞാൻ ഇവന്മാരൊക്കെ ചമ്മി. റിലീസും சொன்னாங்கல சீக்கிரமா നിന്നെ ഇറക്കാൻ മുഖ്യമന്ത്രി വരൂടാ. സാറി പത്രമായിരേ അറിയാതെ ഇതായിരിക്കും അല്ലടാ പോയി. അയ്യേ, ഈ കോമഡി പറയാനാണ് ഇത്രയും കിടന്നിരിച്ചത്. എനിക്ക് അന്നേരം അറിയാം ഇത് നല്ല കോമഡിയാണ്. போலீஸோட மாதிரி அந்த இது இருக்குல்ல. அந்த பொண்ணோட அது എന്താ ക്ലാസ് ഇല്ലേ? ஒரு பொண்ணுக்கு ക്ലാസ് പീരീഡ് ഇല്ല, 4 വേണം. എന്തിനാ എപ്പോഴും ഒരേ നിർത്തലുള്ള എന്നെ കൊണ്ടുവന്നേ? ചുമ്മാ ഇല്ല വേണ്ട, എടുത്തോ. നിനക്ക് ആ തട്ടയിട്ട പെണ്ണിന്റെ പിന്നാലെ പോകാതെ അതിനെങ്ങാണ്ട് വിളിച്ചു പോലെ. ഏഹ് അത് ശരിയല്ല. വന്ന് ഈ കളവിന് കൊച്ചിന്റെ പുറകെ കിടക്കേണ്ട വല്ല കാര്യം നിന്നെയൊക്കെ പേടിച്ചു വേണ്ട. ഷാരൂഖ് ഖാൻ തുടങ്ങി. നിന്നിലായിരുന്നു കിട്ടട്ടെ എന്റെ അമ്മൂ. പാപ്പനെ കൊണ്ട് ടീച്ചർമാർക്ക് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. தாத்தா வந்து எப்படி பண்றாங்களே, தாத்தா என்ன பண்றோம்? എവിടെ ചെന്നാലും മനസ്സിലായി അമ്മനെ കാണിക്കാൻ ഒരു അഭ്യാസം കാണിച്ച് സ്പർക്കിലേക്ക് കിടന്ന എന്നിടാൻ ഞങ്ങൾ മാത്രമേ ഉണ്ടാവുള്ളൂ. 90, 91, 92, 93, 93. എത്ര ദോശ വേണം? 8. വായെടുക്കണേ അല്ലെ പ്രിയപ്പെട്ട നാട്ടുകാരെ, LDF സർക്കാരിന്റെയും മെമ്പർ ഓലത്തിന്റെയും പരിശ്രമത്തിന്റെ ഫലമായി എഞ്ചിനീയർ വരുന്നു. റോഡ് ആൻഡ് ബ്രിഡ്ജ് കോർപ്പറേഷന്റെ പ്രമുഖനായ എഞ്ചിനീയർ, സമർത്ഥനായ എഞ്ചിനീയർ തേജസ് വർക്കി നമ്മുടെ പാലം പണിയാൻ എത്തിച്ചേരുന്നതാണ്. എഞ്ചിനീയറിന്റെ സ്വീകരണവും നമ്മുടെ കോളനിയിൽ വെച്ച് നടത്തപ്പെടുന്നതാണ്. അംഗങ്ങളും LDF പാർട്ടിയും ചേർന്ന് എഞ്ചിനീയറിന് ഈ കോളനിയിൽ വെച്ച് ഒരു സ്വീകരണം നൽകുന്ന വിവരം പ്രിയമുള്ളവരെ, ശിവന്റെയും പാർട്ടിയുടെയും കഴിഞ്ഞ കുറെ വർഷങ്ങളിലെ കഠിനാധ്വാനവും പേപ്പർ വർക്കും ചില അഴിമതി വീരന്മാർ തട്ടിയെടുത്തതായി നിങ്ങൾക്ക് ഓരോരുത്തർക്കും അറിയാം. സന്തോഷവേളയിൽ എല്ലാ ജനങ്ങളും പാർട്ടിയും ഒന്നായി പ്രവർത്തിക്കണമെന്ന് ഞാനും എന്റെ പാർട്ടിയും ആഹ്വാനം ചെയ്യും. கிரெடிட் திருடுறாங்க ரெண்டு பேரும். വേറെ വഴിയൊന്നുമില്ലടേ, ഒന്ന് രക്ഷിക്കണം. ആലോചിക്കാം. மைக் வச்சுன்னு பேசுறாங்க.
ഞാൻ പറയുന്ന പോലെ സാർ കേൾക്കും. ശരിക്കും ഞാനാ ഇവിടുത്തെ സാറ്. എനിക്ക് കാശ് തരണം, എന്നാലേ കാര്യങ്ങളൊക്കെ നടക്കും. ഇപ്പല്ലേ ശരിയായോ? സാർ അയാളെ കൈക്കൂലി ചോദിക്കുന്നു. അത് ചോദിക്കുന്നതും കൊടുക്കും, അല്ലെങ്കിൽ ഇവിടുന്ന് സാർ അയാൾ ചുമ്മാ പറയുന്നതാ. மலை பக்கத்துலேயே கடல் இருக்குல்ல, பயங்கரமான லொக்கேஷன் அது. என்னடா ஒரு சாக்காடுலயே போயிட்டு இது பண்ணுங்கடா. ஓ இதனால தானா? ரைட் ரைட் ரைட். என்னதுடா? மஸ்கிட்டோ எக்ஸ் எல்லாம் இதுல போடுவாங்கல்ல வாட்டர்ல, அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு கப்பி ஃபிஷ் ஒரு சாக்காடுலயே விட்டு வராது மாதிரி. ஓ நல்லா இருக்குதுல்ல, நல்ல ஐடியா தானே இது. எவ்வளோ சொன்னாரு? 45,000. 1000 ரூபாய் மட்டும் கொடுத்து பிளாக் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. ഈ ഒരുക്കങ്ങൾ നിന്റെ പപ്പ സ്വർഗത്തിരുന്ന് നിനക്കായി ഒരുക്കിയതാ. അരിക്കൽ അബു മതി ലൈറ്റാ, അരിക്കൽ അബു. കാക്കിക്കുള്ളിലെ കവി ഹൃദയം കേട്ടിട്ടില്ലേ? കവി സ്മിത്ത് ഈ ഞാൻ എഴുതി മൈക്കിൾ ജാക്സൺ സംഗീതം നൽകിയ ഈ ക്രിസ്മസ് ഗാനം മൈക്കിൾ ജാക്സണും അമിതാഭ് ബച്ചനും രജനീകാന്തും ചേർന്ന് ആലപിക്കുകയാണ്. ആസ്വദിക്കൂ, ആശീർവദിക്കൂ. இதெல்லாம் சொன்னாரா? நான் கூட ஏதோ நிஜமா தான் பாடியிருக்காங்க. நான் கூட நிஜமாலே தான் பாடியிருக்காங்க போல நினைச்சேன்டா. ஆமாடா, இது பார்த்துடலாம் போல கிறிஸ்மஸுக்கு. அதே வீக் தானே. இருபத்தி 23 தான் கொண்டாடுறாங்கண்ணா. 23ஆம் தேதி. அவர் வரைஞ்சிருந்தாரு போல. தோசை கட்டில் இருந்தார் தானே அவரு? யாரு? என்ன அது கேரளா பூக்குட்டிலாங்கிறாரு? அவராது அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் இருந்ததேடா அந்த ரைட்டில். இவரு அதில் உட்கார வச்சான். அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது, விட்டு விட்டுருணும். இவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்களா மதரும். ஃபாதர் ஒய்ஃபுக்கு போயிட்டாரு. குடில் செஞ்சிருக்காங்களா? ஐயோ, என்ன நடக்க போகுது இல்லைடா. இல்லை 4500 இவ்வளோ இருக்கும். இல்லை அதான்டா, இப்போதான் 45,000 தான். 45,000 தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்கான். எங்கடா போகிறான்? விட்டுக்கிட்ட போகிறான்டா. போயிட்டே இருக்குது. தலைவர் நினைக்கிறேன். ஒயிட் போஸ்ட். ஆமாடா. ऐसा मत कहो नमो, आपको को एक बहुत बड़ा काम खत्म करना है, वो करके पक्का. சாக்கடை என்ன ஊர்றா? எல்லா வகையான இதுவே இருக்கேன்னு நினச்சேன் நான். மலை திடீர்னு ஐஸில் வருது. என்னடா சேர் தானே வாங்க போகிறான், அதுக்கு பயங்கர டெவலப் பண்ணும். எனக்கு லைட்டாக பயமா வந்துடா, காசு கீசி எங்கே தொலைச்சிட்டு போகிறான்னு. போகிறத பார்த்தாலே பயமா. நான் கையில் வச்சுட்டு இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குங்க. വണ്ടിയിലെ റെഡി മനസ്സിലായി. ഇപ്പൊ തന്നെ പോവാ. ബാംഗ്ലൂർ ഇത് പഴയതല്ലേ? നീ കണ്ടില്ല? ആരും കണ്ടില്ലടാ, ഇപ്പൊ തീരും. കുറച്ച് ஓ பெங்களூர் டேஸ்ல அந்த சேர் வச்சிருக்காங்கல்ல, இன்னும் காஸ்ட்லியான சேர்.
படத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். திக்குன்னு இருக்குதுடா எனக்கு. ഇത് കഴിഞ്ഞിട്ട് എനിക്ക് ഈ വീൽ ചെയർ അത് പറ്റില്ല. അതെങ്ങനെ ശരിയാവാ? എടാ എനിക്ക് എന്താ നഷ്ടമെന്നറിയാവോ? എത്ര കസ്റ്റമേഴ്സ് വന്നു. ഇത് ശരിയായില്ല മണി. ഇത് ശരിയാവും. ഇത് ശരിയാവും. ഓ അത് വാങ്ങ ഫുൾ റേറ്റിൽ வந்து അഡ്വാൻസ് കൊടുത്തിട്ട്. ഹലോ ഈ ആകുമ്പോ 1,00,000 റുപ്യ എന്നാണ്. ആ ഒന്ന് 40. കുറയോ? ആ എന്തിനു കുറയോ? ഒരു 10 കൂടി കുറച്ച് 90 ഉറപ്പിക്കാം. 1.35. ഓക്കെ. பாவி എടപ്പാഹയ പാവങ്ങൾ ഇങ്ങനെ ഫോൺ വെച്ചിട്ട് പോ. ശരി. அவனே இது பெருசா விற்கிறேன். யாரா எங்கேயோ வந்து வாங்கிடுவாங்க. அதில் வராதரா ரேட்டு? பார்க்கவே போயிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்? 45,000க்கு. சரி ஓகே, வாங்கினா அது வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இனி எல்லாம் இனி என்ன இப்போ எல்லாம் இந்த பெங்களூர் டேஸ் படத்தினால ஒழுங்கா அது வாங்கியிருப்பான். இப்போ இன்னொன்றுக்கு அது ஒன்றும் படுக்கலாமே அவன் அப்படியே உட்காந்துட்டே இல்லை. யோசிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் பாரு ஒட்டு போட்டுலாம் வச்சிருக்கு அந்த சேரு. கைப்பிடி ஹஸ்பண்ட் ஃப்ளாஷ்பேக். ஏதோ கால் என்ன ஆச்சு அப்போ? இல்லை அப்பத்துலேருந்தே இல்லை தான் நினைக்கிறேன். எப்படி போட்டுக்குள்ளே போனாங்க? தூக்கிட்டு போயிருப்பேன். என்னடா திருப்பி எதனா வரும்னு நினைக்கிறேன்டா, மறுபடியும் எதனா ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. யூடியூப் சரி கிறிஸ்டின் சாங்ஸ் தான் பார்த்தியா அந்த மாதிரி எல்லா பாட்டுமே அப்படி தானே இருக்கு. இந்த வேளாங்கண்ணி போகும்போது அந்த பீச்சுக்கு நடந்து போகும் சீடி கடை பாட்டு அந்த மாதிரி தான் இருக்குல்ல. ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தான். அந்த 1983 ஊழஞ்சால குருவி ஒரு சாங் ஒன்று பார்த்தியா? அர்ஜுன் ரெட்டி மாதிரி வருது. ஹிமாலயஸ்லேருந்து வண்டியிலே வந்துட்டாரடா. வண்டர்லெஸ்லாம் தான்டா. இல்லை அதுக்கு தான் அந்த நடுவில் அந்த ஃப்ளாக் போட்டு அதை குறிக்கிறதுக்கு தான் அது. இந்த ஊருக்கார தானும் அப்படியே அந்த சார்லி கெட்டப் மாதிரியே தான் இதில் அந்த தாடி ட்ரெஸ் எல்லாம் തിളച്ച പാലെടുത്ത് മോന്ത சுத்தனை வச்சு மூஞ்சில ഗുരുവായൂരപ്പനല്ലേ പാലഭിഷേകം നടത്താൻ പറ്റിയ മോന്ത. சார்லி மாதிரி தான் இருக்கு பேண்ட். அதான் சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சார்லி மாதிரி தான். കുറിച്ചായ இப்போலாம் இதை பார்த்து பார்த்து சாப்பிட்ட உடனே டீ குடிக்கணும்னு தோணுதுடா. കടുപ്പിങ്ങനെ മോനെ മോനറിയാവുന്ന പൊളിച്ചായ പോയി ചായ എടുത്തു പറഞ്ഞു. ഒരു ടീ തായാ കേട്ടത്. എന്ത് ചായടത്? എനിക്കിതേ അറിയൂ. எப்படி பேசணும்? ചില്ലറതാ സാറേ, ഇത് KFC ഒന്നല്ല. അതെന്താ KFC? അത് സർക്കാരിന്റെ ചിട്ടിക്കമ്മ. KCB അല്ലേ? നീ മന്ത്രി അവിടെ. അതിങ്ങനെ പയ്യെ പറയണം. സാറ് പോയിട്ട് വേഗം വാസാണ്. நீ கூட குடிக்கலையா? അതൊന്നും അത്ര കാര്യമാക്കണ്ട. ഒരു കേക്കിങ്ങാടാ ഉരിഞ്ഞിരിക്ക് തട്ടുകയാണല്ലേ, ആ തൊലിയെങ്കിലും കളയാം. ബാക്കി 992 രൂപയ്ക്ക് കിങ്സ്. என்னடா எவ்வளோடா ஒரு பாக்ஸு? கால்குலேஷன் பண்ண போகிறேன். இல்லை நான் ஒரு 6-7 பாக்ஸாக இருக்குது. ഇതുകൊണ്ട് നീ കോലുമിട്ടായി தலைவர் என்கிட்டே வாட்டிட்டு இருக்காரு. நான் காட்டுறேன் போடுற ஆட்டிட்டு. இந்த மாத்தோட வில்லேஜ் എന്നാ சொல்லு, റേഷൻ കാർഡ് ഉണ്ടോ? டாம் வந்து டாம் வந்து போகிறேன். പറയുമ്പോൾ നീ അങ്ങോട്ടല്ലേ, ഞാനും പറഞ്ഞേ. സ്വന്തമായിട്ട് വീടില്ല, അവനാണ്. ഇതിന് പോണെങ്കിൽ 2 പേർക്ക് ഹെൽമെറ്റ് വേണമല്ലോടാ. கெட்ட பயமா இல்லை? பேண்ட் எப்படி வந்து அதான் 2 பேர்ல அந்த பிரிட்ஜ் கட்டினா நான் எங்களால் தான் கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. മാത്തുക്കുട്ടി ചേട്ടാ, ഇത് മീൻ വാങ്ങിക്കാൻ പോകുന്ന പോലെ യൂണിഫോം ദയവായി പൊക്കോ, നമുക്ക് അടിപൊളിയാക്കാം. അച്ഛാ ठीक है आइए அவர் மலையில பேசணும்னு. സാറേ സംഭവങ്ങളൊക്കെ എങ്ങനെയുണ്ട്?
തനിക്കൊന്നും നാണമില്ല. ഇല്ല സാർ, ഈ പാലത്തിന്റെ മുഴുവൻ ക്രെഡിറ്റും എനിക്കും എന്റെ ക്രെഡിറ്റ്. എന്നാലേ അടുത്ത ഇലക്ഷൻ ഒന്ന് പിടിച്ചു നിൽക്കാൻ പറ്റൂ. ടോട്ടൽ இதுல மூத்த ஒண்ணுல மாமா ஒரு ஆமாடா ஆமா. முடியல வெட்டிக்கிறாரு போலடால. அது என்ன இழுத்து வரையிறாரு, என்ன போட்டு வரையிறாரு. என்ன பாடுது? தமிழ் பாடுதான்டா. இப்போ கிரெடிட்ல அவருக்கு போச்சா காம்ராட். ഇങ്ങും വരുന്ന പാട്ടുണ്ട്. ഞാൻ തന്നെ വാഷ് ചെയ്തോളാം. ഈ വാഷ് ചെയ്ത സമയം കൊണ്ട് സാറിന്റെ മനസ്സ് മാറിയാലോ. நல்லா இருக்காரு. வல்லலா இருக்கு. സാറേ ചായ ഇടുന്നത് ஆர்ட் ஒர்க்ல ரொம்ப பிடிக்கல இருக்கு. ஆனால் அந்த டீ கடையில் அவன் பேசினது கொஞ்சம் ரூடாக தான் இருந்ததுல. எதுக்கு அவன் சம்மந்தமே இல்லாமல் முறைச்சான்னு தெரியல. ടീ കേട്ടാ ടീ പോട്ട് കൊടുത്തിരിக்கலாம். ഇതെന്താ സാറേ? അത് ഞാൻ വാങ്ങിയതാ, മാളൂന്. അതാരാ? മോളാണ്. அந்த பொண்ணு டாக்டர் போல, அந்த ஹிமாலயஸ்ல இருந்துச்சுல்ல. அப்படியா? மை டாக்டர். அவளோட டாக்டராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். மை டாக்டர்னு இதில் சொல்கிறாரு, தெரியல. பார்த்துட்டு ஓடுறோம். കാശ് വേണ്ടേ? പിന്നെ അയാളെ നമുക്ക് എന്ത് പ്രയോജനം? അത് വേണോ? നീ വേണോ? അതേ പസങ്ങ 4 പേരാണ്. ഇപ്പൊ എന്താ കാശില്ലേ? സാറ് ആൾക്കാരൊക്കെ വരുന്നുണ്ടേ, നാണക്കേടാണേ. സാറ് കാശ് എടുക്ക്. 500 രൂപ. അപ്പൊ ശരി. സാറോട്ടെ പൈസ ഇട്ടേ, ബാ. എല്ലാത്ത വണ്ടിക്ക് എന്തിനാടാ നമ്മൾ 5 പേരല്ലേ? വീതം വെക്കുമ്പോ എങ്ങനെയാ? ആൾക്കൊന്ന് 500 രൂപ. നമുക്ക് ആ പാലം പണിയുന്ന സ്ഥലം വരെ ഒന്ന് പോയാലോ? അതിനെന്താ സാറേ, നേരെ പോയാൽ മതി, അടുത്ത് തന്നെ. എന്നാ പോവാം. ഇത് സൺഡേ ആവാൻ പോകുന്നത്. സാറേ, അതാണ് ആമിനാന്റെ ഉപ്പൂപ്പ. ഈ ഗേറ്റ് തുടങ്ങിയ കാലം മുതൽ ഇയാളാണ് ഇവിടുത്തെ ഗേറ്റ് കീപ്പർ. ഈ ഗേറ്റിന്റെ ഉടമസ്ഥനാ വിചാരം. வேலைக்கும் போயிடல அவருக்கு. பிரிட்ஜ் கட்டிட்டா வேலை இருக்காது. புரியல. பிரிட்ஜ் கட்டா அவருக்கு வேலை இருக்காது. എഞ്ചിനീയറാ. ഇയാളിത് എന്താണ്? അതവിടെ അങ്ങനെ വെച്ചിട്ട് പോയി ഇരിക്കാൻ പറ. அடுத்த வீடு ஒரு ஜாலியான கேரக்டர் பார்த்தா ജീപ്പ് ട്രാക്കിലിട്ടിട്ട് ന്യായം പറയാം. അവന്റെ അച്ചായും പണ്ട് കടലിൽ പണിക്ക് പോവുമായിരുന്നു. ഒരു ദിവസം പണിക്ക് പോയിട്ട് തിരിച്ചു വന്നത് ഡെഡ് ബോഡി ആയിട്ടാണ്. അതോടെ അവന്റെ തള്ളയ്ക്ക് സ്ട്രോക്കും വന്ന് 2 കാലും തള്ളി. പിന്നെ അവന്റെ തള്ളയ്ക്ക് അവനെ കടലിടാൻ പേടിയാ. കൃഷ്ണ സാറിന് കുഴപ്പമില്ല. എന്റെ സാറേ, ഞാനേ ഗപ്പി ജോഡിക്ക് 3 രൂപ വെച്ച് അവന് കൊടുത്തു. എത്ര? 2 രൂപ വെച്ച്. എത്ര? എന്റെ സാറേ, 1.5 രൂപ ഞാനും എടുക്കും. ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ലേ, എന്റെ ദൈവം, 4 പിള്ളേരാണ് സാറേ. സാറേ, ആരോട് പറയല്ലേ? ஆப்பைக்கு போகிறேன் கட்சியில் ஸ்டார்டிங்ல சொன்ன கரப்ஷன் இங்கே இருக்காதுன்னு தான் நான் இங்கே பண்ணேன்னாரு. അക്ക നീ ഔട്ടാ ഇങ്ങോട്ട് താളാ ചെക്ക ഇരുട്ടി കുത്തിരിക്കാണ്ട് മക്കള് വീട്ടിൽ അവനെ വീട്ടിൽ പിടിച്ചാൽ മതി. പോയാ ആ പടമൊന്നും വിളിച്ച് പതിപ്പിക്കാനും പറ്റിയില്ല. സാറേ, നമ്മളെ ഓനച്ചൻ വന്നിട്ടുണ്ട്. വിളിക്കട്ടാ? എവിടെ വിളിക്ക്? അയ്യോ സാറേ, എന്റെ അടുത്ത് ക്ഷമിക്കണം സാറേ. അന്ന് അറിയാതൊരു അബദ്ധം പറ്റിപ്പോയതാ സാറേ. ഇനി ഞാൻ ഒരു പ്രശ്നവും ഉണ്ടാക്കൂല. ഞാൻ ഇരിക്കാം. എന്റെ അടുത്ത് കുപ്പിയും തിന്നു. ഞാനിവിടെ ഒരു പാലം പണിയാൻ വന്നത്. അതുകൊണ്ട് എനിക്ക് ഇവിടെ നിങ്ങളെ പോലുള്ള പൊളിറ്റീഷ്യൻസിന്റെ സഹായം വേണം. എടോ ലാലിച്ച, താൻ കേട്ടോ? എന്ത് പൊളിറ്റീഷ്യൻ? എന്നെ പൊളിറ്റീഷ്യൻ ചെറുപ്പം മുതൽ എന്റെ ഏറ്റവും വലിയ ആഗ്രഹം ഈ വിളിയൊന്ന് കേൾക്കാൻ. കൊള്ളാം. ഇത് നോക്കി പൊതുവിട്ടിരുന്നോ? അതെ, ഓഫീസിലെ കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ അറിയുന്നുണ്ട്. അഴിമതി വീരൻ. ഒനച്ച,
ഞാനിത് എപ്പോഴും പറയുന്നുണ്ടല്ലോ, ഇനി ഇത് പുറത്തു പറഞ്ഞ ഈ 4-1 തന്റെ അല്ലെന്ന് പൊതുജനങ്ങളടുത്ത് നിസ്സംശയം പറയും. அந்த மாதிரி புக்கு போல വനിത கிறிஸ்மஸ் போகும்போது சொன்னா நீ வீட்டில் திட்டு வாங்கடா. முத்துச்சிப்பி அந்த இவர் பாடம் பத்தியா அடிக்கா பேர்ல முத்துச்சிப்பி போல அந்த புக்கு வச்சு செமையா எடுத்திருக்காங்கல்ல ஜாலியா. റെയിൽവേ ഓവർ ബ്രിഡ്ജ് പിന്നെ 4 ആൾക്ക് ഓരോ കട്ടൻ എടുക്കട്ടെ. എന്താ സാറേ? ഏയ് ഒന്നുമില്ല, ഇത് അഴുക്കുചാലല്ലേ? ഇവിടെ എന്തിനാ സാറേ അഴുക്കുചാല്? പിന്നെ എന്തിനാ ചാല്? അങ്ങനെ മഴ പെയ്ത് വെള്ളം കയറുമ്പോ ഇതിങ്ങനെ തടഞ്ഞു നിർത്തിയ പോടെ. മിണ്ടരുത്, കൊല്ലിഞ്ഞ അവന്റെ മസിൽ കണ്ട. ആമിന പഠിക്കോ നന്നായിട്ട്? ക്ലാസ്സിൽ ഫസ്റ്റ് ആണ്. അങ്ങനെയാണെങ്കിൽ 10ാം ക്ലാസ് കഴിയുമ്പോ എൻട്രൻസ് കോച്ചിങ്ങിന് ചേർക്കൂ. ഇത്രേ ഉള്ളൂ? അതെ, ഇത്രേ ഉള്ളൂ. ഇതൊക്കെ എനിക്കും അറിയാം. ഏറ്റെടുക്കാൻ നേരായി. ടൊവിനോ വില്ലനാടാ ഇതില. തന്റെ കട്ടന് വേണ്ട ഒരു കോമൺ. அவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ்ன்றதுனால ഇത്ര ചെറിയ മാറ്റർ നമുക്ക് സ്ട്രെയിറ്റ് ആയിട്ട് ഡീൽ ചെയ്താൽ പോരെ? ஒருவேளை அவர் தானோ. அதில் ஆனால் ஷேவ்லாம் பண்ணி ഓർക്കണ്ട, ഞാൻ ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டா. അവനൊന്ന് കരയണം, കാല് പിടിക്കും. என்னடா போட்டு கொடுத்துருவாருண்ணா. ആ ലാലിച്ച എവിടെയുണ്ട്? ആ ഞാൻ വീട്ടില് സാറേ. ആ അവിടെ എന്താ? എന്റെ വീട്ടിലാ. ആ ഓ സോറി സോറി സോറി. എന്താ സാറേ വിളിച്ചത്? അതെ ലാലി, നമ്മുടെ ഗപ്പി വളർത്തുന്ന പയ്യൻ സാറേ, അതിൽ 1 രൂപ ഞാനെങ്ങനെ? എന്റെ ദൈവമേ, 4 പിള്ളേരെ സാറേ. ആ തന്റെ വീതം കിട്ടാതൊന്നും പുറത്തു പോയാലെന്ന് എനിക്കറിയാം. ഓ അങ്ങനെ. അത് ലാലിച്ച, താൻ ആ പയ്യനോട് പറയും ജോഡിക്ക് 50 പൈസ വെച്ച് ഇനി ഓഫീസിൽ നിന്ന് തരാൻ പറ്റത്തുള്ളൂ. போயிடுச்சு. എല്ലാരും വരികയാണെങ്കിൽ വരാം. இன்னமும் பண்ண போகிறோம்னா പോയി ആ സാറിനോട് മാപ്പ് പറഞ്ഞേക്ക്. ஓடா நீ தான்டா ஸ்டார்ட் பண்ணது இல்லை? ஒன்றுமே இல்லை, எப்பவும் போடுற மாதிரி டீ போடுன்னு ഇതാടാ സാറേ, ടയറ് ഈ സൈഡിൽ ഇല്ല സാറേ. ஆளே என்ன பண்ணுது? அப்பதான் நடந்து வந்தாங்க. யாரா பண்ணிருக்கா? எப்படி ஓடுது? வரும். அவ்வளோதான் மாட்டிக்கணும். இந்த வண்டியே ஸ்லோவாக தான் போகும். அவன் பண்ணல நினைக்கிறேன். அவனும் ஷாக்காக தான் பார்த்தான். ஓ சம்பதம் ஃப்ரெண்ட்ஸு. கோலி சோடா வைப்பு தான் வருது. ആരെങ്കിലും കണ്ടോളൂ? ഞാനെ കണ്ടുള്ളൂ, ഞാൻ മാത്രമേ കണ്ടുള്ളൂ. சாதியில் முடிஞ்சிடும் மிஷினா நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். மிஷின் தான் நினைக்கிறேன். அது அவனுக்கு அந்த லேஅவுட்லாம் போட்டு வச்சுருவாங்களா? அவனுக்கு பண்ணியிருக்காங்களா? ஏய், எனக்கு அவர் மேலே டவுட் இருக்கு. டொவினோ கூட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். லுக்கே சரியில்லை. இல்லை, அவர் ஏன்டா அப்படி பண்ணணும்? இதுதான் இன்டர்வல் நினைக்கிறேன். செம்மையாக வச்சுருவோம் உடம்பு. இதுக்கப்புறம் தான் கோதா வந்திருக்கு போல. ஆமாம், அப்படியா? ஓ, லேஅவுட் போடுறாரா ஃபிஷ் டேங்குக்கு?
எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் இங்கே ஃபுல்லாக ட்ரைட் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லியிருந்தார்ல இது ஸ்யூவேஜ் சிஸ்டம் தானே அப்படின்ற மாதிரி. அப்போ தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகணும்ல. എനിക്ക് അവനോട് ദേഷ്യമാണ് സാർ, സത്യമായിട്ട് ദേഷ്യമാണ് സാർ. അന്ന് ആ പിള്ളേരെല്ലാം കൂടെ സാറിനെ റോഡിലിട്ട് എനിക്കത് ചിന്തിക്കാനേ വയ്യ സാർ. ആണോ? സത്യമായിട്ട്. എന്നാ നാളെ നിങ്ങൾക്ക് ഒരു സർപ്രൈസ് ഉണ്ട്. ഗുഡ് നൈറ്റ് സാർ. ഓക്കെ സാർ, ഗുഡ് നൈറ്റ്, ബൈ. നിങ്ങൾ എന്തിനാ ഞാൻ ഭാര്യയാണെന്ന് പറയാൻ പോയത്? പോലെ നിങ്ങളുടെ ഫോണിൽ നിന്നായിരിക്കും. ഹലോ സാർ, സോറി സാർ, സോറി സാർ. ഇന്നലെ താൻ ചായ இங்கேயோ 4 பிள்ளை இருக்குன்னு சொல்ல போறான்னு அவர் பின்னாடி ஒழிஞ்சிக்கினார் பேர் ഒളിച്ചിട്ടുണ്ട്. பாத்தியா டப்பு சொன்னா பாரு ഓടിക്കണ അത്. പാലം പണി കഴിഞ്ഞിട്ട് റോഡിന് ചില അറ്റകുറ്റപ്പണികൾ ചെയ്യണമെന്ന് നമ്മൾ പ്ലാൻ ചെയ്തിരുന്നില്ല. അതെ. അതിന്റെ ഭാഗമായിട്ട് ആ സ്കൂളിന്റെ പിറകെ കൂടെയുള്ള വഴിക്ക് ഒന്ന് വീതി കൂടണം. அந்த இது കനാല சேர்த்து ரோடாக்க പാലം പണിക്കുള്ള മെറ്റീരിയൽസ് ഒക്കെ വരുന്ന ആ വഴിക്ക്. ആ പാപ്പന്റെ കടയും പയ്യന്റെ കുളവും ഞാൻ പൊളിച്ചു മാറ്റാൻ പോവാ. എപ്പോ? ഇപ്പൊ பண்ணிட்டாரா? பண்ணு சொல்றாரா? என்னடா எல்லாரும் சுத்திட்டே இருக்காங்க. பிரதிகாரம் தான். என்னடா அப்போ டொவினோ வில்லனடா உண்மையிலே. நாளை சரி கேரக்டர் யாருக்கு வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது. ஐயோ போலீஸ் வேற இருக்குடா, எனக்கு வந்து அடிச்சிட்டு போறானுங்க. என்னடா பண்ண போகிறான்? அடுத்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவான். போயிட்டு இருக்குமா? எவ்வளோ தண்ணிடா இருக்குது உள்ள? கால்வாய் தானடா அது, அந்த மழைநீர் கால்வாய் தானே. அது எப்படி தானே அது போயிட்டு எங்கேயாவது பீச்சில் தான் சேரும் போயிட்டு அது. செத்த வீடு. எல்லாத்துக்கும் ஒரு சிங்கிள் டீ காரணமாகடா இல்ல. അതെ, ആഡ് ഫിലിം എന്റെ ഇത്ര കാശൊന്നും ഉണ്ടാവില്ല. കടയിൽ ആഡ് കൊടുക്കുന്നത് 1,00,000 തരാം. 1,00,000 രൂപ അതൊരു വലിയ കഥയാണ്. ഈ വെണ്ട സാബു നീ ചെറിയ ചെക്കനാണല്ലോടാ. എന്താ കോള്? അല്ല ഒന്നുമില്ല. അടിക്കത്ത് കാശ് പാലം പണി തീരുന്ന ദിവസം അടിക്കാൻ ഞാൻ മാറ്റി വെച്ചിരുന്ന ഈ സ്കോച്ച് ഞാൻ ഇപ്പൊ പൊട്ടിക്കണമെങ്കിൽ ചില സിനിമയിലെ പോലെ എനിക്ക് തോന്നുന്നു. ഒരു നായകനും ഒരു വില്ലൻ. സാറിന് വിരോധമില്ലെങ്കിൽ ഞാനൊന്ന് ചോദിച്ചോട്ടെ, നിങ്ങൾ ഈ പറഞ്ഞ സിനിമയിൽ നിങ്ങൾ നായകനാണോ അതോ വില്ലനാണോ? അപ്പൊ വില്ലൻ ഞാനാണ് അല്ലേ? താവിട്ടോ, പോസ്റ്റ് ആവണ്ട, ഞാൻ ലേറ്റ് ആവും. ഇത് തന്നെയാണോ? ആ ഇത് തന്നെ സാർ. ഞാൻ നോക്കിട്ട് വരാം സാറേ. ഞാനൊന്ന് റീചാർജ് ചെയ്തോ. ആ അയ്യോ സാർ, ഞാൻ ഇവിടെ വരായിരുന്നല്ലോ. ഞാൻ വെറുതെ ടൗണിൽ പോകുന്ന വഴിക്കൊന്ന് കയറിയതാ. ഡ്രൈവർ വെണ്ട സാബു. ആരാ? വെണ്ട സാബു. വെണ്ട സാബു? അതെ. ആ, എന്തു വേണം? ഒരു കൊട്ടേഷൻ കിട്ടിയിട്ട് വന്നതാ. കൊട്ടേഷൻ? എന്ത് കൊട്ടേഷൻ? നിങ്ങളുടെ കൈയും കാലും തല്ലി ഓടിക്കാൻ എത്രയും വേഗം ഇവിടുന്ന് പൊയ്ക്കോണം. ഇല്ലെങ്കിൽ
என்னடா കമ്പി വീണതാ. குத்திட்டேங்கண்ணா. எப்படா குத்திட்டு போனான்? அதான் புதுசு. அவன் அம்மா வண்டி தள்ளுவான்ல அதே மாதிரி தள்ளுவான். தூக்கத்துலேருந்து ஏந்தா கூட ஃபஸ்ட்டு இது ஃபோனை தான் போனேன் தோணும்ல. ஓம் படம் பார்த்ததுலேருந்து நான் முன்னாடி சொன்னாலே இது பண்ண சொன்னது யாருன்னு தெரியும் அப்படின்னு. അമ്മേ കുളിക്കണ്ടേ? വെള്ളം ചൂടാക്കി വെച്ചിട്ടുണ്ട്, നീ അന്നെടുത്ത് വെക്കേ. അമ്മ എന്തിനാ ചൂടാക്കിയത്? ഞാൻ വന്നിട്ട് ചൂടാക്കുന്നില്ലേ? നീ എന്നെ ഒന്ന് കുളിമുറിയിലേക്ക് എത്തിക്കേ. மாட்டிக்கினாரா? ஆனா இவன் படிக்கணும்னு அர்த்தம் கீழே விழுந்ததான் எடுத்தான். அவன் ஆக்ட் பண்ணிருக்கான். எங்கேயுமே இவன் எதுவும் பண்ணல, பட் எல்லாமே இவனுக்கு அவன் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, கவர் மட்டும் தான் காமிச்சாங்க. ஸ்ரீனிவாசன் லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். അമ്മേ ഞാനത് വായിച്ചില്ല അമ്മേ, തുറന്നു പോലും നോക്കിയില്ല. പാപ്പോയി തന്നതാ, ഞാനതെപ്പോഴേ കടലിൽ കളഞ്ഞു. ഇനി ഒരിക്കലും ചെയ്യില്ല അമ്മേ. അമ്മേ ഇതൊക്കെ തെറ്റാണെന്ന് കാണിക്കാനാ അമ്മ ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്തത്. അത് സാരമില്ല, ഈ പ്രായത്തിലുള്ള പിള്ളേർക്ക് ഇങ്ങനെയൊക്കെ തെറ്റുകൾ പറ്റും, അതങ്ങ് ക്ഷമിക്കണം, അത്ര തന്നെ. കടത്തരത്തെ ഇറങ്ങുമ്പോ കൂർക്കം വലിക്കാൻ ഞാനതങ്ങ് മറന്നു. ചൊറിയുന്നൊരു ദേഹം മുഴുവൻ. ഇച്ചിരി വെള്ളം എടുത്ത് വെക്കടുപ്പിന്, ഞാൻ കുളിച്ചിട്ട്. കുറച്ചു ദിവസമായിട്ട് ഞാൻ ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്, എന്റെ മുഖം എന്താ വാടിയിരിക്കുന്നേ, എന്തു പറ്റി? പിന്നെ പണ്ട് നല്ല പുഷ്പിച്ചായിരുന്നല്ലോ ഇരുന്നത്. കോമഡി പറയണ്ട്, വാ കിടന്നുറങ്ങാം. ഞാൻ ചുമ്മാ പറഞ്ഞു. എങ്ങാനും ബിരിയാണി കിട്ടിയാലോ? ഈ ചില സിനിമയിലൊക്കെ കണ്ടിട്ടില്ലേ, അലക്കിയിട്ട് ഡ്രസ്സ് പറന്നു പോകുമ്പോ എടുക്കാൻ വരുന്ന നായിക. നോക്കിയിരുന്നോ ഇപ്പൊ ആ കിളവൻ ഡ്രൈവർ இந்த பொண்ணு தானா? அவன் எப்படி பாக்குறான்? தாத்தா எங்க போனீங்க? தாத்தாக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, பயந்துதான் ஓடி வருதுடா. அது பாத்தியா, ஏதோ வீட்டுல ஏதோ ஆயிட்டு இருக்கு. என்னடா இங்க வருது? அதுதான் இவனை பிடிக்கும்ல. பேசுங்க. ஓ என்னடா ஆமாடா ஏதோ ஆயிட்டு இருக்கு. விடுறா வண்டியை. பக்கா பூமர் நிர்மிக்கிறாரு. அதான் பண்ண போறானே. அந்த பொண்ணு வாங்கிட்டு போச்சு பத்தியா நாள், அதெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட இவனுக்கு கரெக்டா அதுதான் அந்த மீன் தெரியுமா? அவன் தானே பிடிச்சி ஆரஞ்சு கலர்ல எவ்வளவு சொல்லுது இல்ல எல்லா இல்ல இல்ல ஓகே, அவன் அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் பாரு. அது இருக்குதுல்ல, இவன் கொடுத்தது மட்டும் தான் உயிரோடு இருக்குல்ல. പൊടികൊള്ള പക്ഷെ മുഖം கண்ணு அந்த பொண்ணு அந்த படத்துல அப்படி இருந்துச்சு.
പേര് പറഞ്ഞ് ഫുൾ ബട്ടൺ പോട്ട് നിങ്ങൾ ഇത്ര നല്ലവരാണെന്ന് ഞാൻ അറിഞ്ഞു. എന്നോട് ക്ഷമിക്കടാ പിള്ളേരെ. ആമിനക്കുട്ടിയുടെ മുഖം ഞങ്ങൾ ആദ്യമായി കണ്ടു പൂപ്പ. ആമിന് പറഞ്ഞട്ടാ ഞങ്ങൾ ആമയുടെ ഉപ്പനെ ആശുപത്രി കൊണ്ടുവന്നു. ഓപ്പറേഷൻ പോവാൻ പറഞ്ഞ നായ്ക്കൾ. ஆமினா பறஞ்சா அவளுக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணும். அவளுக்கு 2 பேரும் உட்காந்துட்டாங்க. இவன் மூஞ்ச பார்த்தா டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்டா சமையதுரா சீன் ஸ்லோவா அவங்க பாட்டு பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பாரு. ஓ இவரு இங்கே தான் இருக்கார் போலயே. அந்த பையன் என்னடா ஃபுல்லாக தமிழ் பாட்டு. ஆமாம் இதுதான் சொன்னாங்களே தமிழ் பாட்டு கேட்பாருன்னு. ஓகே இல்லை படத்துலேயே பார்த்தியா? கடையை காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லை அவர் மூட்டாங்க பாருங்க சைடில். அதான் அது மூட்டாங்க கடையை தானே சொன்னாங்க. இல்லை இல்லை அவர் என்ன சொன்னார்னா கடையை வேணால் இது பண்ணிக்கோங்க அதை விட்டுருங்கன்னு சொன்னார். இல்லை ஆனால் அதையும் க்ளோஸ் பண்ணோம் ப்ளஸ் கடையும் காலி பண்ணி சேர்த்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்லைங்களா இதில் செய்கிறாங்க சிட்டி உள்ள இருக்குதுனாங்க. இல்லைடா சிட்டி உள்ளேயும் சில இடத்துல விட்டோம் நம்பரு. இல்லை அதான் காசு தான் கொடுப்பேன். நான் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை அவங்க இந்த ஸ்டார்டிங் பார்ட்டில் அந்த ஸ்கிராப் அவுட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஓ நான் பிரிட்ஜ் உள்ள கட்ட ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சிட்டாங்க இது பிரிட்ஜி அதை தோடுறதுக்கு விஜயன் போகிறான். அவன் அப்படியே விட்டு போயிருந்தானா டோயினோ இன்னும் இதுவாக இருப்பான். காப்பாற்றதுனால தெரிஞ்சு அவன் குத்துனானே டவுட்டாக இருக்குடா. வேற யாரும் குத்துன மாதிரி தான் டவுட்டாக இருக்கு. அந்த இடத்துல அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் தான் குத்திருப்பான்னு நினைக்கிறேன். யாரு? அவனே தான். വേറെ എവിടെ അങ്ങ് ആര് വര முடியும்? അവനാ ഇവിടുത്തെ പെയിന്റിങ്ങുകളല്ല. പക്ഷേ ഒരു കുഴപ്പം, അവ എന്ത് പെയിന്റ് ചെയ്താലും അവസാനം ഗപ്പി വീടിന്റെ அவனுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியும்ல. அதோ மீனா അതിനെ വിറ്റ് സ്വന്തം അമ്മയ്ക്ക് ഒരു വീൽചെയർ വാങ്ങാൻ കഷ്ടപ്പെടുന്നു ഒരു കൊച്ചു പയ്യന്റെ കഥയാണ്. ഇത് വെച്ച് സ്റ്റോറി ന്യൂസ് ചാനൽ കൊടുക്കാൻ വേണ്ടിയ റിപ്പോർട്ടർ CNN IBN NDTV പേടിയുള്ള ഒരു വീൽചെയറിന്റെ യാത്രയിലേക്ക് കാരുണ്യവാനായ കച്ചവടക്കാരൻ ജോസഫേട്ടനിലേക്ക്. ഒരുപാട് ജീവകാരുണ്യ പ്രവർത്തനങ്ങളിൽ മുഴുവൻ ജീവിതമാണ് ഈ മണിക്കെല്ലാം അറിയാം. അതുകൊണ്ടാണ് ആ ക്രാവിനെ എന്റെ ശ്രദ്ധപ്പെട്ടെ. പാവം ദാനധർമ്മിയും കരുണയുള്ളവരുമാണ് ജോസഫ്. അദ്ദേഹത്തിന്റെ ആഗ്രഹപ്രകാരമാണ് പയ്യനൊരു ഫുള്ളി ഓട്ടോമാറ്റിക് വീൽ ചെയർ സർപ്രൈസ് ആയിട്ട് നൽകാൻ ഞങ്ങൾ തീരുമാനിച്ചു. നിന്റെ ഇടക്കിടക്കുള്ള പാസിംഗ് ശ്രദ്ധിക്കാറുണ്ടായിരുന്നു. ലൈവാക്കിയതാ നല്ലല്ലേ? എന്നാ പിന്നെ നിനക്ക് എന്റെ ഒപ്പം ഒരു അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറായിട്ട് നിന്നൂടെ? വേണ്ട ചിങ്ക, ഞാൻ ഷോർട്ട് ഫിലിം ചെയ്തോളാം. സിനിമ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടറായ എനിക്കിനി ഒരു കട കിട്ടില്ലേ? നീ പേടിക്കണ്ടടാ, അയാള് നിന്റെ ഒരു ചുക്ക്. നിനക്കത് പറയാം, തെറ്റിയത് ഞാനല്ലേ? ഭയല്ലേ? ഭയം നല്ലതാ. இப்போ ஃபேஸ்லாம் கவர் பண்ணல இவரு தெரிஞ்சிட்டாரு. ഈ ഫാൻ ഇവിടെ ഇരിക്കട്ടെ. കേരള സർക്കാരിന്റെ സാധനമാണ്, പക്ഷെ കേന്ദ്ര സർക്കാരിന് അവകാശമുണ്ട്. ഇരിക്കും സാർ. ഇരിക്കും. ഇല്ല സാർ. ഇരിക്ക. ഫസ്റ്റ് പേസவே മാட்டாரு. ഈ പാലം പണിത നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ ജോലി പോകും, നിങ്ങളുടെ വരുമാനം നിൽക്കും. നിങ്ങളുടെ ഇപ്പോഴത്തെ ആരോഗ്യസ്ഥിതി വെച്ച് നിങ്ങൾക്ക് വേറെ ജോലിക്കും പോകാൻ പറ്റില്ല. ഇതൊന്നും ഈ പാലം പണിയാമെന്ന് എനിക്ക് അറിയില്ലല്ലോ അക്ക. പക്ഷെ എല്ലാത്തിലും വലുത് ആമുനയുടെ ഭാവിയാണ്, അവളുടെ സന്തോഷമാണ്. അതാണ് നിങ്ങളെ കൊണ്ട് ഇതൊക്കെ ചെയ്യിച്ചതെന്ന്
എനിക്ക് മനസ്സിലാവും നല്ല ഉദ്ദേശത്തോടെ ചെയ്ത ഒരവിവേകം. എഞ്ചിനീയറിങ്ങിന് ആമനെയാണ് നമുക്ക് നല്ലൊരു കോളേജ് ചേർക്കണം. ഇതിനകത്ത് എൻ്റെ നമ്പറുണ്ട്. എന്താവശ്യമുണ്ടെങ്കിലും എന്നെ വിളിക്കണം. ഞാൻ നാളെ പോവാണ്. ദാ അവര് ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. ഇക്കതൊന്നും ചെയ്തില്ലെങ്കിലും ഞാൻ ഈ പാലം പണിയില്ലായിരുന്നു. പക്ഷെ മനസ്സിൽ സന്തോഷിക്കാട്ടോ. ഇക്കയും കൂടെ കാരണമാണ് നമ്മൾ പൊതുജനങ്ങൾക്ക് ഒരു 10 കോടി രൂപ ലാഭം ഉണ്ടായത്. எதுக்கு அங்க போய் தொட்டாரு? അവനെ தெரிஞ்சு வேற ஒண்ணு தோணுது. எனக்கும் தோணுது. ഉപ്പുപ്പാനും ഉമ്മുമ്മനെ നല്ലോണം നോക്കണം. അവർ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടിട്ടാ മോളെ വളർത്തുന്നത്. ഒരു കട്ടൻ എടുക്കട്ടെ? വേണ്ട. எனக்கும் அதே தான் தோணுது. ஆனா என்ன காரணமா இருக்கும்? ஜாப் தான் சொல்லிட்டு போயிட்டார்ல, பிரிட்ஜ் கட்டிட்டு ஜாப் இல்ல. இவருக்கு ஜாப் தேவையில்ல. இது பேரு அது ஓகே. இது பண்ண அப்ப குத்துந்து வருதானா? தெரியலையே. கார்ட்ட இன்னும் கார்ட்டா இல்ல பிளாக். அது ஓகே, அதுவும் ஒருத்தர் பண்ணிருப்பாரு வச்சுக்கோ. பிளாக் டீன்னு கேட்டது பாய்சனுக்கு இதுக்காக இருக்கும். அதெல்லாம் போறா என்ன இவ்வளோ அதோட குத்திருக்காரா? இதை எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லையாடா. அதான் கையை நீ சொன்னீங்க வச்சு இது பண்றாரு. നീ മര്യാദയ്ക്ക് ഇറങ്ങി വരുന്നോ അത് ഞാൻ മുകളിലേക്ക് കയറി വരണോ? நீங்க திருடு வாங்கி கொடுக்குது. ഞാൻ കല്ലിനെറിഞ്ഞിടും. அப்படியே உட்காந்துக்கிறாரு. டிராக்ஸா? நான் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் பண்றது தெரியாது. டோனோக்கு வந்து அந்த குத்துறது மட்டும் தான் தெரியும். அந்த இதுவெல்லாம் தெரியாதுல்ல, கொளுத்துனது டயர்ல காத்து. நான் யாரும் சந்தேகப்பட்டிருக்கேன். அவங்க கூட ஒருத்தருந்தாரு. லுக்கு சரியில்லை. நான் வந்து சீரியஸ் அவ்வளோ யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். நான் வெயிட்டாக வச்சிட்டாங்களே அவரு. வேணாம் இது போட்டு இத மாளுவிന് കൊടുക്കണം. இது இதை பார்த்த மாதிரி இருக்குல்ல. தாத்தாடா ആ പിന്നെ ഒത്തു കയറരുത്. ஒரு வார்த்தை பேசல. சர்ப்ரைஸா? பின்னாடி டொயினோ பேனர் தான் ஓடிச்சு. பின்னாடி ஒட்டிக்கிறாங்களா? சர்ப்ரைஸா? கப்பி திருப்பி புதுசாக கட்டி கொடுத்துக்கிறாங்களா? இனமன பிரிந்தது போது. ஒரு எமோஷனல் சீன்ல இந்த மாதிரி ஓ எல்லாத்துக்கும் ஃபிஷ் போட்டு வச்சிருக்காரு. அவங்க இதுலாம் விளக்குலாம் வந்துச்சு. சமையல் இது பின்னாடி என்னடா நல்லா കുടിപ്പിക്കണ്ടേ? ഞാനിപ്പോ വരാം. ഞാൻ വന്നിട്ട് വിളിപ്പിച്ചോളാം.
எப்படா சரி ഇത് ആരാ വരുന്നത് നോക്കിയേ നമ്മുടെ ടിങ്കു. ഇത് എവിടെയായിരുന്നു കളവാ? മനുഷ്യനെ തീറ്റിച്ചളഞ്ഞല്ലോ. പാലക്കാടായിരുന്നു. പ്രായമായ ഒരു സ്ത്രീ ആവശ്യം അമ്മയാണെന്നും പറഞ്ഞ് ഞാനങ്ങോട്ടേറ്റു. ഓമലൂരുകാരുടെ സ്വപ്നമായിരുന്നു ആ മേൽപ്പാലം. അത് പണിത് എഞ്ചിനീയർ ആയിരുന്നു ഇദ്ദേഹം. ഉദ്ഘാടനത്തിന്റെ അന്ന് നാടും നാട്ടുകാരും മുഖ്യമന്ത്രിയും എല്ലാവരും വന്നു. ഈ സാറ് വന്നില്ല. അദ്ദേഹവും കുടുംബവും ഉദ്ഘാടനത്തിന് വരുന്ന വഴി കാർ ആക്സിഡന്റായി. അദ്ദേഹത്തിന്റെ ഭാര്യയും 7 വയസ്സുള്ള ഏക മകളും അച്ഛനും അമ്മയും എല്ലാവരും മരിച്ചു. ഇന്നും ഉദ്ഘാടനത്തിന്റെ വാർഷിക ദിവസത്തിൽ ഓമലൂർ പാലത്തിൽ അദ്ദേഹത്തോട് ആദരസൂചകമായി പിന്നീട് റോഡ് ആൻഡ് ബ്രിഡ്ജസ് കോർപ്പറേഷനിൽ നിന്ന് അവധിയെടുത്ത് യാത്രയിലാണെന്നും പറഞ്ഞൊരു ഫീച്ചർ വന്നിരുന്നു. ഒരു 3-4 വർഷം മുൻപ്. ഒരു പക്ഷേ അതിനുശേഷം ആദ്യം ഏറ്റെടുത്തവർക്ക് ഇതായിരിക്കും. അപ്പൊ അയാളെ മകള് കളിപ്പാട്ടം. അതെ, അപ്പം വട്ടായിരുന്നു. இவருக்கு இன்னும் கிளியாகும்ல. അയാൾ എന്റെ മോളെയും അയാളുടെ സുഹൃത്തുക്കളുടെ മക്കളെ എല്ലാം മാളൂന്നാ വിളിക്കുന്നേ. അതേടോ ലാലിച്ചോ, അയാൾക്ക് അങ്ങനെ ഒരു വട്ടുണ്ട്. അയാൾ ചികിത്സിച്ച് ഭേദമാക്കാത്ത അയാൾക്ക് ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട ഭ്രാന്ത് അയാളുടെ മാളു. இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க வந்துட்டு பாடினா கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஆக்கி விட்டானுங்க. சரி மைண்டே மாறி போச்சு. ஹேர்பின் பெண்ட் மாதிரி டக்குன்னு ஒரு டர்னிங் மாற்றி விட்டாங்க. ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு அவரை கண்கலங்க வச்சு கடைசியில் சின்ன பையன் அம்மா சேர்த்து தான் ரொம்ப இது. அது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அங்கே கடையில் அந்த கப்பியை காட்டிட்டு வீல் சேரையும் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த இன்னொரு ஷாட் நல்லா இருந்தது பற்றியா? அந்த பையன் வந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு சைக்கிள் வச்சு ஆப்போசிட்டில் கார் வருது. அந்த கார் எடுத்து மாறி ஆயிடுச்சு. எப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்றாங்க. அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இம்யூனிட்டி சம்திங் இருக்குன்னு அதெல்லாம் டெய்லி 2 வாட்டி குளிப்பாட்டுறாங்க. பயங்கரமாக நிறைய ஷாட்ஸ் சூப்பராக இருந்ததுடா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த போயிட்டு ஒரு இடத்துலையும் கப்பீஸ் விட்டுட்டு ஏன் அவன் வளர்க்குறான்னு சொல்லிட்டாங்க. டொவினோ வந்து ஃபஸ்ட்டு காட்டும் போது நல்லா காட்டி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து பட் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அதான் லைஃப் எப்பவுமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். இல்லை நம்மளா கூட இது பண்ணிக்கிறத விட ஒருத்தரை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது வந்து டொவினோக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. அவர் எல்லாத்தையும் வந்து பாப்பாவுக்கு இது பொம்மைலாம் வாங்கிட்டு போனார். கட்சியில் பார்த்தா பாப்பா இறந்துட்டுது எப்படியோ. அது அங்கே அந்த லடாக்கா அந்த ரேஞ்சில் இருக்க யாரோட குழந்தை. நான் கூட அது அவர் குழந்தைன்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு ட்ராஜிக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் தான் சொல்லியிருந்தார்ல, அவர் எந்த குழந்தைய பார்த்தானோ அந்த பொண்ணு பேர் சொல்லி தான் கூப்பிடுவார் அப்படின்னு. இல்லை இப்போ வந்து இந்த பையனை வந்து கூட்டுறாருன்னா இந்த பையன் ஒரு ட்ராஜிக்காக இருக்கு. அந்த சின்ன பொண்ணுக்கும் ஒன்று எதுவும் நடந்துருக்காங்க. அவனுக்கு பற்றியா ஒரு சந்தோஷம் வந்தது, டக்குன்னு ஒரு துக்கமும் வந்தது அவனுக்கு. செம்ம ஆக்டிங் தான் பையன். அந்த அம்மா அந்த புக்கு இது பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்து வருவான் பாரு. வெளில இருக்கிற வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் வச்சு அந்த இல்லை அவங்க வந்து உள்ள வந்தோடனையும் போட்டு நடந்து வந்தான் பத்தியா. அதான்டா அந்த வெளில இருக்கிற வரைக்கும் ஒரு இருந்துச்சு. அந்த உள்ள கிராஸ் ஆனோடனே டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கிச்சு.
பெஸ்ட்டுப்பா நல்ல மூவிப்பா. நல்ல ஒரு குட் ஃபீல் மூவி. நியூ இயர் செம்மையாக முடிச்சிருக்கோம் இல்லை? 2023 2024 சரவெடியாக ஒன்று இருக்கும் நிறைய. ஆமாம், புது பண்ணுறோம் 2024 எப்படி என்னன்னு இருக்குன்னு தெரியல. ஆ கப்பி பார்த்துட்டு எதுவும் பேச முடியல. ஆமாம், நான் ஜாலியாக சிரிச்சு இல்லை ஒரு ஹாப்பி எண்டிங் தான் வரப்போ அவனுக்கு தான் நினச்சிருந்தேன். பட் ஓகே இது ஹாப்பி எண்டிங் தான். பட் ஒரு பயங்கரமான போயிட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் காட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ராஜடி பெருசாயிடுச்சு, ஹாப்பி எண்டிங் பெருசாயிடுச்சு. இவங்க கொடுத்த அந்த மன உளைச்சல் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து சரி பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு பெயின் கொடுத்துட்டாங்க. மஸ்ட் வாட்ச் குட் ஃபிலிம். அந்த கடைசியில் அவனும் கூட வந்தது தான். ஷார்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஷார்ட் இல்லைன்னு, இந்த ஒரு ஷார்ட் இல்லைன்னு வையன், படம் வந்து பார்த்தோன்னா டொவினோ வராமல் இருந்திருந்தா அந்த சிட்டி அப்படியே தான் இருக்கும். ஆளுங்களும் அவங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த பையனை அப்படி தான் இருப்பான். எல்லாமே அப்படி நார்மலாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ அது காட்டுறது தான் அவனை வந்து காப்பாற்ற வந்தது தான் டொவினோ. அந்த மாதிரி இருக்குது. அந்த கடைக்காரை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிச்சுட்டு போயிடுச்சு. அதை வச்சு என்ன சொல்ல வராங்க தெரியல. மேபி அந்த கடைக்காருக்கு தெரிஞ்சிருக்கு போல போயிருக்கான்ற மாதிரி. அவர் தான் சொன்னார்ல திருப்பி வருவான், நீ ரொம்ப இது பண்ணாத. நான் அந்த தாத்தா கிட்ட சொல்லியிருந்தாரு. டீக்கோவா? ஓகே. அவன் தான் திருப்பி டிங்கு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. டொவினோ சொன்னாரா? இவனியுமா சொன்னாரு? இவன் தாண்டா போயிடுறான். வந்து பாக்குறாருல, மீனை பாக்குறாரு. பார்த்துட்டு அவன் என்ன சொல்றாரு, அவன் திருப்பி வந்துருவான், ரொம்ப யோசிக்காத அதை பத்தி அப்படின்னு சொல்ற. சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்மைல். அது நல்ல ஷார்ட் இருக்கு. ஸோ நம்ம சஜஷன் என்னடா, போன வாட்டி செம்ம அடி வாங்கிட்டோம். இந்த படம் சொன்னது தெரியுமா? கமெண்ட் பார்க்க என்ன படம் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் போய் அது யாருன்னா பண்ணிட்டாங்களான்னு போய் பாடுறான். காமெடி தானே அந்த படம். ஆல்ரெடி அதுவே மலையாள திரும்பி விடாது. ஒரு கமெண்ட் கூட பார்க்கலையா? கிழிச்சு தொங்க விட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி நாங்க பண்ண படம் ப்ரோ, எங்களுக்கே சொல்றீங்களா? அது இதான் காமெடி. அது பொண்ணு பேரு சிந்தாமணியில, அந்த படம் பேரு சிந்தாமணி. மலையாளத்துல என்னன்னா இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ அதனால நம்மளும் ஒரு ஃபீல் குட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபீல் குட்டா. அது இதே மாதிரி தான் ஃபீல் குட்டா போகும். ஒரு ட்ராஜடி அடிக்கும், ஃபஸ்ட்டு அப்படியே முடிப்பாங்க. அதெல்லாம் அடிக்கிற ட்ராஜடிலாம் ஒரு இருக்கு அந்த படம். இப்போ நாங்கள் சொல்ல போகிற படம். ஸோ எங்களோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை. இயற்கை நேஷனல் அவார்டு வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்ததா எனக்கு ஞாபகம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்து தான் கண் லைட்டாக கலங்கின படம். அதாவது 90s கிட்ஸ், தமிழ்நாடு 90s கிட்ஸோட பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து அந்த படத்தில் வந்து இருக்கும். இன்ன வரைக்கும் அதை பற்றி மீம்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ரீஎன்ட்ரி ஒருத்தர் கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து ஷாமோட படம். எஸ் பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா ஆமாம் மீட் பண்ணிடுங்க. வேற ஏதாவது சொல்லுவோம் பார்க்காத படமா, அதை பார்த்துக்கலாம். பார்க்காதவங்க பார்க்கட்டும். ஆமாம், இந்த படம் சஜஸ்ட் பண்ண ரீசன் என்னன்னா இதுவும் வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு படம் தான். ஒரு ஷோர் சீஷோர் சைடு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிள் பிளாட் தான். ஆனால் ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக்லாம் வரும்போதுலாம் அப்படியே லைட்டாக உள்ளுக்குள்ள லைட்டாக ஏதோ பண்ணுவா அப்படி. எஸ். ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த வாரம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரியாக்ஷன் பார்க்கலாம். Until this AD Vetri Bharat signing off. Subscribe.